சரி சரி, டைம் ஆயிடுச்சு, பார்த்து போயிட்டு வாங்க. மாமா போலாமா? போலாம் போலாமா? போலாம். சரி சரி சித்தி பேக் கொடுங்க கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். கொடுங்க. பூமிகா வா. அத்தை நீங்க மட்டும் இங்கேயே நிக்கிறீங்க, வாங்க. இல்ல, நீங்க போறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க போங்க. நீங்க போறத என்னால பார்க்க முடியாது. என்ன மரகத நீ வந்து வழி அனுப்பாம எப்படி போவாங்க? வா வான்னு சொல்றேன்ல, வா வா போலாம் வா. போயிட்டு வரோம். பாய். சரி பெரியமா, அப்ப நாங்க கிளம்புறோம். பெரியப்பா சரி பாத்துக்கங்க, சரிங்களா? நாங்க போயிட்டு வரோம். குமரா சரிடா, எல்லாரும் போயிட்டு ஜாக்கிரதையா வரோம், பாத்துக்க. சரி, சரியா? பூமிகா பாய் சொல்லு. பாட்டி பாய். அக்கா பாய்க்கா. பாய் பாய். சரி தாத்தாக்கு பாய் சொல்லு. போயிட்டு சரி வரோம். பாய், பார்த்து ஸ்வேதாக்கு பாய் சொல்லு. தாத்தா பாய். போ பாத்து. அப்பாடா, என்ன பிடிச்ச சனி விட்டு காலி பண்ணிட்டு போகுது. இதோட எனக்கு எல்லாமே நல்லதுதான். இவங்க இந்த ஊரை தாண்டினாதான் எனக்கு நிம்மதி. போயிட்டு வரோம். மரகதம், என்னாச்சு? மாமா மாமா என்னாச்சு? என்னாச்சு மரகதம்? என்னாச்சு? என்னாச்சு மரகதம்? என்னாச்சு? கண்ணை திறந்து பாருங்க. அம்மா நீ ஹாஸ்பிடல் போலாம், சீக்கிரம் சீக்கிரம் கதவு தட்டி நிறுத்துங்க. சீக்கிரம் இருங்க. பாத்துப்பா. மரகதம், அண்ணே நீங்களே இருங்கண்ணே, சீக்கிரம் உட்காருங்க. சரி பாரி, வண்டி எடுப்பா. போ 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 போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. வாங்க, நாம போலாம். டாக்டர், மரகதத்துக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? அத்தை நல்லா தானே இருந்தாங்க, அவங்களுக்கு போய் எப்படி? ஹார்ட் அட்டாக் அப்படிதாம்மா. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வரும், சொல்ல முடியாது. டாக்டர், உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? டாக்டர், எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. பெரியம்மாவுக்கு ஒண்ணும் இல்லையே. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. வழக்கமா முதல்ல வர அட்டாக் மைல்டா தான் இருக்கும், ஆனா இவங்களுக்கு வந்திருக்கிறது மாசிவ் அட்டாக். மாசிவ் அட்டாக் வந்திருக்குன்னா அவ்வளவு மன உளைச்சல இருந்திருக்காங்க. அந்த பிரஷர்ல தான் முதல் தடவையே இவ்ளோ டேஞ்சரான அட்டாக் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை அவங்களுக்கு? எனிவே
அவங்கள அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். 24 hours கழிச்சு தான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். மா, எனக்கு என்னமோ என் மாமியா கறி சீன் போடுற மாதிரி தோணுது. சீன் இல்லடி, பக்காவா பிளான் பண்ணி டிராமா போடுறா. இத பாரு, நாமளும் பதிலுக்கு நம்ம டிராமாவை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். டாக்டர், அத்தைக்கு என்னதான் பிரச்சனை? எதனால இப்படி ஆச்சு? இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஆனதே கிடையாது. எதனாலன்னு தெரியல, பட் இது ஒரு அட்டாக், அதுவும் மாசிவ் அட்டாக். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதில்லைன்னு சொல்றீங்க, அதான் எனக்கு ஒன்னும் புரியல. ஆஸ் அ ஃப்ரெண்டா மரகதத்தை பத்தி எனக்கு ஓரளவு தெரியும். அவ ஹெல்த் மேல எப்போ கான்சியஸா இருக்கிற ஒரு ஆளு, எப்படி திடீர்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா டாக்டர், அவ எவ்வளவு தைரியமான ஆள்னு உங்களுக்கே தெரியும். திடீர்னு இப்படி எப்படி ஆச்சுன்னே தெரியல. மரகதத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருத்தவங்க எவ்வளவு தைரியமான ஆளுங்கிறது அவங்க வெளியில நடந்துக்கிற விதம், அவங்களோட உடல் வாகு, அதை வச்சு சொல்ல முடியாது. அவங்க இதயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதயம் பலவீனமா இருந்தா வெளியில தெரியாது. சில பேர் வெளியில ஆளுமையா ஆரோக்கியமா தெரிவாங்க, ஆனா அவங்களோட இதயம் குழந்தை மாதிரி இருக்கும். அவங்களால ஒரு சின்ன மனவேதனை கூட தாங்கிக்க முடியாது. டாக்டர், மாத்திரை மருந்துல சரியாகுமா இல்ல ஆபரேஷன் ஏதாவது பண்ணணுமா? ஹார்ட்ல பிளாக்ஸ் எதுவும் இல்ல, ஆனா அட்டாக் வந்திருக்கு, அதுவும் மாசிவ் அட்டாக். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? மரகதம் ஏதாவது மன உளைச்சல் இருந்தாங்களா? ஏன் கேக்குறேன்னா, சில சமயம் மனசுக்குள்ள ஏதாவது சங்கடத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ல இருந்தா கூட இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. டாக்டர், அத்தைக்கு என் பொண்ணு பூமிகா மேல பாசம் அதிகம். 6 வருஷமா பூமிகாவும் அத்தையும் சந்திச்சுக்கவே இல்ல. இப்பதான் பாத்துக்கிட்டாங்க. அத்தை அவ மேல பிரியமா இருந்தாங்க. நாங்க திரும்ப ஸ்ரீரங்கம் போகணுங்கிறத அத்தையால தாங்கிக்க முடியல. எங்களை எங்கேயும் இருக்க சொன்னாங்க. ஆனா எங்க வேலை, அவ படிப்பு இதெல்லாம் பார்த்து நாங்க போலான்னு முடிவு பண்ணோம். அதுலதான் அத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. சோ அவங்க பேத்திய பெரிய மனசு இல்லாம தான் மரகதம் ஃபீல் பண்ணிருக்காளா? அந்த ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்ஸா மாறி அவங்க மனசை போட்டு பாடாப்படுத்திருக்கு. அந்த ஏக்கம் கவலை தான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. மறுபடியும் நீங்க ஊருக்கு போனா அதே மன உளைச்சல் வரும், அதே பிரச்சனை வரும். இங்க பாருங்க, மறுபடியும் அட்டாக் வந்தா என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா, அவங்க ஹெல்த் உங்க கையில தான் இருக்கு. மரகதம் ஆசைப்படுற மாதிரி கொஞ்ச நாள் நீங்க எல்லாம் அவங்க கூட இருங்க. அவங்க பேத்தி கூட இருந்தா அவங்க மனசு லேஸ் ஆகும். அவங்க உடம்பு சரியாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லனா கொஞ்சம் ரிஸ்க் தான். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சரிங்க டாக்டர், நாங்க என்ன பண்ணலாம்னு பேசிட்டு முடிவெடுக்கிறோம். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு மரகத ஹெல்த்துக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எடுங்க. கண்மணி, இந்நேரம் ஊருக்கு கிளம்பிடுவா. அந்த சந்தோஷத்தோட ரூம்ல கால் மேல கால் போட்டு தூங்கலான்னு நினைச்சேன். என் ஆசையில பல லாரி மண்ணள்ளி போட்டாங்க.
எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமியார் தான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மயக்கம் போட்டு விழுந்திருந்தா அவ போயிருப்பா. இனி எப்ப கிளம்ப போறாங்களோ இவங்க. கண்மணி, நான் வேணா ராசாத்தி கிட்ட போய் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேக்குறேன். கோவத்துல ரோஷப்பட்டு வீட்டை விட்டு போயிடுவா. இப்போ நான் உன்னை அசிங்கமா கேட்க போறேன். அவங்க வீட்டை விட்டு போறதுக்காக ஒரு ஐடியா சொன்ன. வேணான்னா நீ ஏதாவது சொல்லு. மா, இப்போ நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு முதல்ல பாப்போம். பாரி அண்ணா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. மரகத வந்ததும் நானே சொல்லிக்கிறேன். இல்லண்ணே, அன்னைக்கு இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி ஊருக்கு கிளம்புறது? இல்லப்பா, இங்க எல்லாருக்கும் வேலை இருக்கும். இங்க இருந்தீங்கன்னா உங்க வேலையெல்லாம் கெட்டு போயிடும். ராசாத்தி இனியும் ஸ்கூலுக்கு போகணும். பூமிக்காவோட படிப்பு வேற இருக்கு. நீங்க கிளம்புங்க பாரி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அண்ணி நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம். என்ன ராசாத்தி? ராசாத்தி, சொல்லுங்க மாமா. அவங்க பேசுனது நீ கேட்கவே இல்லையா? ஐயோ, சாரி மாமா, நான் கவனிக்கல. பெரியப்பா நம்மள ஊருக்கு கிளம்ப சொன்னாரு. ஆனா பாரியப்பா மரகதம் பெரியம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு போலான்னு சொல்றாரு. இப்ப நானும் அதே தான் சொல்றேன். உனக்கு ஓகே தானே? சரி மாமா, அப்படியே பண்ணிடலாம். சரிப்பா, பெரியம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்ம போலாம்ப்பா. இத காரணமா வச்சு இன்னும் எத்தனை நாள் தங்க போறாளோ தெரியல. மா, இப்ப என்னதான் நடக்க போகுதுன்னு பாக்கலாம். இரு. அத்தை, மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்குங்க அத்தை. எனக்கு மட்டும் இப்படி ஆகலன்னா நீங்க எல்லாரும் ஊருக்கு போயிருப்பீங்கல்ல, அதனாலதான் கொஞ்சம் சங்கடமா போச்சு. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்ல அத்தை. நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். எனக்கு ஒண்ணும் இல்ல ராசாத்தி, அதான் நான் வந்துட்டேன்ல. இப்ப கூட நீங்க கிளம்பி போகலாம். உங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் என்னால தடைப்பட்டு போச்சு. பெரியமா, உங்களை விட இந்த வேலையும் எங்களுக்கு பெருசு இல்ல. நாங்க வீட்டை விட்டு போறோம்னு சொன்னதுதான் உங்களுக்கு அட்டாக் வர காரணமே. இப்போதைக்கு நாங்க ஊருக்கு போறத பத்தி யோசிக்கல பெரியமா. நீங்க எதை பத்தியும் நினைக்காதீங்க. பூமிகாவோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருங்க. இனியா, எனக்கு ஒண்ணு இல்லை இனியா. நான் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டேன். எப்படியும் நான் சமாளிச்சுக்குவேன். நீங்க இப்பதான் உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. என்ன, கொஞ்ச நாள் பூமிகா இல்லாம மனசு கிடந்து தவியா தவிக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். பழையபடி வீடியோ கால்ல இவகிட்ட நான் பேசிக்கிறேன். அத்தை, மாமா சொல்றது உண்மைதான். ஆமா அண்ணி, உங்களோட வேற என்ன எங்களுக்கு முக்கியம்? நாங்க எல்லாரும் உங்களை வேற வேற உறவுங்களை சொல்லி கூப்பிட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்க எல்லாருக்கும் நீங்க தான் தாய். எனக்கு என்னமோ பூமிகாக்கு சொன்ன 6 வருஷ தோஷம் இன்னும் முடியலன்னு தோணுது. அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஜோசியர் சரியா கணிச்சு சொல்லல. அதான் அது உங்களை போட்டு பாடா படுத்திருச்சு. எனக்கு என்னமோ இவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான்னு தோணுது. இவங்க எல்லாம் ஊருக்கு போறதா அத்த நல்லது. என்ன நல்லது? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க நீ. இங்க பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல இருக்கு. இதுங்களை வச்சுக்கிட்டு என்ன தோஷம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. தோஷமும் இல்ல ஒண்ணும் இல்ல. அவங்களே எனக்காக இப்போதைக்கு இங்க இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கே நான் அரை மனசோட தான் ஒத்துக்கிட்டேன். நீ வந்து எதையாவது சொல்லி குழப்பி விடாத. சும்மாரு. சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி வாங்க, வெளியில போலாம். ஸ்வேதா வா. வா. என்னடா செல்லம், நீ பாட்டி கூட கொஞ்ச நாள் இங்கேயே தங்குறியா? உனக்கு ஒன்னும் கோவம் இல்லையே? எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷம் பாட்டி. என்னம்மா? என் செல்லம், நீயும் என் கூடவே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா கண்மணி, இந்த கிழவி ஆரம்பத்துல இருந்தே இவங்களை இங்க தங்க வைக்க ஏதேதோ சதி பண்ணிட்டு இருந்தா. கடைசியில அவ நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. கண்மணி, இதை இப்படியே விட்டுட கூடாதுடி. இது என் பேத்தியோட எதிர்காலம், உன்னோட அதிகார கனவு. இதெல்லாம் நடக்கணும்னா
அந்த ராசாத்தி இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்போதைக்கு அவங்க இங்க தங்கறது உறுதி ஆயிடுச்சு. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே வேற ஏதாவது பிளான் பண்ணி தான் அவங்கள அடிச்சு துரத்தணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்ப்போம்.